கொடுக்கின்றேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன். மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய பெரம்பலூர் TLC தூய யோவான் ஆலயத்தின் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள். இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்களிலே உள்ள பகுதியை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டு மையப்பொருளாக ஆலயம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதி நிருப வாக்கியம், நற்செய்தி வாக்கியம். இவைகள் அனைத்தும் நமக்கு 3 காரியங்களை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, கடவுளின் ஆலயம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5 திருமொழிகள். கடவுளின் ஆலயம். கடவுள் ஆலயம். ஆலயம் இல்லாத ஊரிலே நாம் குடியிருக்கக்கூடாது என்று பழமொழி சொல்லுவோம். ஆலயத்தை கடவுள் ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவரோடு உறவாடும்படியாக, அமைதியை தேடும்படியாக, அவரோடு பேசும்படியாக நமக்கு இந்த ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் யாரோடு பேசுகிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஆலய பிரதிஷ்டை நாள். 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் இது கடவுளின் ஆலயம். இங்கே ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமாய் காணப்பட்டது. ஒவ்வொரு ஜெபங்களும் வெற்றியை கொடுத்தது. ஒவ்வொரு ஊழியர்களும் சபை மக்களும் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவேதான் கடவுளின் ஆலயம். நமது ஆலயத்திலே தினந்தோறும் திறந்து வைக்கப்பட்ட ஒரு ஆலயம். இதில் வேறுபாடுகள் ஒன்றும் இல்லை. இவர்தான் உள்ளே வர வேண்டும், இவர் வரக்கூடாது என்று அல்ல. அனைவரும் யார் வேண்டுமானாலும் வந்து அமர்ந்து ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் கடவுள் இந்த உலக அனைத்துக்கும் பொதுவானவர் என்ற பொருளிலே ஆலயத்தை பொதுவாக கடவுள் மக்களுக்காக, எல்லா இன மக்களுக்காக, எல்லா சமய மக்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இது கடவுளின் ஆலயம். கனப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம், மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் நமது ஆலயம். இங்கே யோவான் என்ற பெயர் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புகள் என்று முதல் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறைகூவலாக எச்சரித்த அந்த தூய யோவான் அவருடைய பெயரிலே இந்த ஆலயம் கடவுளின் ஆலயமாக உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள் வரை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், இது ஒரு இரட்சிப்பின் ஆலயம். இரட்சிப்பு என்று சொன்னால் மீட்கப்பட்ட ஒரு வாழ்வு, விடுதலை செய்யப்பட்ட ஒரு வாழ்வு. எந்த காரியத்திலிருந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பிற்பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், பிறவி குருடன் ஒருவன் விடுதலையின்றி அடிமையாக தடவித்திருந்த அந்த பிறவி குருடரை ஆண்டவராகிய இயேசு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கைக்கு விடுதலை கொடுத்தார். சகேயு என்ற ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி கடவுளை தேடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம், ரட்சிப்பு இல்லை. அவன் சொல்கிறான், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த மனிதனாய் இன்றைக்கு என்னுடைய வீடு ரட்சிப்பின் வீடாக மாறியிருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு வீடாக கடவுள் கொடுக்கிறார். நம்முடைய வீடும் கூட ரட்சிப்பின் ஆலயமாக இன்றைக்கு கடவுள்
இந்த ஆண்டிலே வகுத்து கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த ஆலயத்துக்காக நாம் இந்த ஆலயத்தினுடைய மகிமைக்காக, மகிழ்ச்சிக்காக இதிலே வருகிறவர்கள் ஆனந்தத்தோடும் ஆனந்த சத்தத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பொல்லாத அரசியலிலும் ஜாதிய உணர்விலும் இந்த ஆலயத்திலே அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய ஆழமான திட்டம். ஆகவே தான் இந்த ஆலயத்துக்கு பெயர் ரட்சிப்பின் ஆலயம். விடுதலை செய்யப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்கள், இவர்களை மீட்டெடுப்பது தான் கடவுளுடைய திட்டம். ஆகவே தான் இந்த ஆலயத்தை 2014 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை செய்து இருக்கிறார். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அந்த சகேயுனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததைப் போல நீங்களும் நானும் இந்த ஆண்டில், இந்த ஆலய பிரதிஷ்டை நாளில் நம்முடைய இல்லங்களுக்கும் அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். மூன்றாவதாக, ஆலயம் என்பது காப்பாற்றும் இடம், மக்களை பாதுகாக்கின்ற இடம். அன்றைக்கு துரத்தப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட பேராபத்து. எதிரிகள் துரத்துகிறார்கள். இங்கோ கடல் இருக்கிறது. ஆனால் அந்த கடலை பிளந்து வெட்டாந்தரையாய் மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து காப்பாற்றுகின்ற கர்த்தர். இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அந்த காப்பாற்றுகின்ற அந்த ஆலயமாக கடவுள் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, சங்கீதக்காரன் 84வது சங்கீதத்தில் உம்முடைய ஆலயம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவார்கள். மீட்புக்காக ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே, நான் என்னுடைய வீட்டை உங்களுக்காக கடவுளின் வீடாக, ரட்சிப்பின் வீடாக, காப்பாற்றுகின்ற இடமாக, களிகூறுகின்ற ஆலயமாக, காப்பாற்றுகின்ற ஆலயமாக நான் கொடுத்திருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, இந்த ஆலயத்தை குறித்து உன்னுடைய பொருத்தனைகள் என்ன? ஆலயத்தின் தேவைகள் அநேகம் இருக்கிறது. ஆலயத்தில் நல்ல பல ஊழியங்கள் அநேகம் நடைபெற வேண்டும். அந்த ஊழியத்துக்கு நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இல்லாதபடி, ஏன் இந்த ஊழியக்காரர் எதையுமே கேட்கவில்லை, அவராக செய்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத வார்த்தைகள் கர்த்தருக்கு விரோதமானவைகள். நீங்களாகவே பேசி உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதபடி கடவுளுடைய ஆலயத்தையும், களிகூறுகின்ற ஆலயத்தையும், காப்பாற்றுகிற ஆலயமாக இந்த ஆலயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பயன்படுத்துவோம். இங்கு அநேகர் வர வேண்டும். இங்கிருந்து ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அடைக்கலம் தர வேண்டும். நாம் பசியோடு வாடுகிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பஞ்சத்தில் இருப்பவர்களுக்கு நாம் கரிசனையோடு அவர்களை விசாரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். இன்றைக்கு ஆலயம் இருப்பது எப்படி இருக்கிறது? நம்முடைய வீடு தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை இன்றைக்கு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே தேவரீர் இந்த ஆலயத்தின் வழியாக உம்முடைய சாக்கிரமந்துகளையும் உம்முடைய ஆற்றலுள்ள சத்திய வசனங்களையும் நாங்கள் இதுநாள் வரை கேட்டு வந்தோம். அதன் மூலமாக வாழ்வடைந்தோம். வழி எங்களுக்கு பிறந்தது. இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய அநேக தேவைகள், இந்த ஆலயம் 2 புறங்களிலும் ஆண்டவரே வர்ணம் பூசப்பட வேண்டும். ஆல்டரில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியான வண்ண விளக்குகள், கடவுளுடைய வசனம் ஆண்டவரை ஒளிபரப்பும்படியாக இந்த ஒளிபெருக்கி இவைகள் தேவைகள் இருக்கிறது சுவாமி. இந்த ஆலய பிரதிஷ்டை நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உடைய அனுக்கிரகங்களை, ஆசிகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும்
பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.